Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் அசெம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டு மூவ் எ டேட்டா பிளாக் வித்தவுட் ஓவர்லாப் யூஸிங் 808 மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு எகெயின் ஓவர்லாப் ஆகிட்டு நமக்கு திரும்ப கிடைக்கும். சரி வாங்க, வழக்கம் போல் ஏ கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்டிங் அட்ரஸ் நான் வந்து 1000 கொடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் நான் காமிக்கிறேன். அட்ரஸும் ப்ளஸ் ஆப் கோடும் நம்ம கிட்டில் எப்படி பார்த்து எழுதுறது அப்படிங்கிற ஐடியாஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே 1000ங்கிற அட்ரஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நிமானிக்ஸை டைப் பண்ண போகிறோம். மூவ் எஸ்ஐ கமா 1100. ஸோ இந்த கமாண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டைப் பண்ண போகிறோம். மூவ் எஸ்ஐ கமா 1100. ஸோ இதுக்கான ஆப்கோட் பார்த்துட்டிங்கன்னா C7. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வி நோ தி நிமானிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். நிமானிக்ஸ் வித் ஆப்ரண்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அட்ரஸ் அண்ட் தென் ஆப்கோடை கிட்டில் இருந்தே பார்த்து எழுதிக்கலாம். டியூரிங் எக்ஸாம் டைமில் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஐ மீன் ப்ராக்டிக்கல் டைமில். நெக்ஸ்ட் மூவ் ஸ்பேஸ் DI கமா 1105. ஸோ எகெயின் என்டர் கொடுத்துட்டு வி ரைட் தி ஆப்கோட் C70511. இப்போ என்ன ஆயிரும்னா நெக்ஸ்ட்டு அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ 1004ங்கிற அட்ரஸில் எகெயின் 1008க்கு அட்ரஸ் வந்துடும். ஸோ அதில் கொடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து மூவ் ஸ்பேஸ் CX கமா 004. இப்போ என்டர். again we will write the opcode C7C10400. so again we will write the manix. ஸோ இது என்னென்னா ரிப்பீட் கமாண்ட் ஃபார் மூவி ஸ்பேஸ் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் REP. ஸோ அடுத்த அட்ரஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இட் வில் டேக். இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது ரிப்பீட் கமாண்ட். ஸோ ரிப்பீட் REP ஸ்பேஸ் மூவ் SB அண்ட் தென் என்டர். F3A4 அப்படிங்கிறது நமக்கு ஆஃப் கோடாக கிடச்சிருக்கு. ஓகே, ஃபைனலி we will write the HLT என்டர். F4 அப்படிங்கிற ஆஃப் கோட் கிடச்சிருக்கு. ஸோ ரைட் டவுன் F4. Now we want to give the inputs of the data. So inputs பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1100ல் கொடுக்க போகிறோம். So SI means source index and the DI means destination index. So these are the index pointer registers. அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன வரும்னு தெரியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் இன்புட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் 1100லேருந்து அப் டு 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். எகெயின் நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட் அவுட்புட் என்னென்னா 1105ல் தான் பார்க்க போகிறோம். சரி, இதை எப்படி கிட்டில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ட்டு கொடுத்துட்டு SB ஸ்பேஸ் நம்ம இதில் இன்புட்ஸ் கொடுக்கணும் 1100ல். ஓகே, என்டர். இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். நம்ம என்ன எடுத்துருக்கோம், லைனாக 01 02 03 and then 04 and then 05. ஸோ 5 இன்புட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 இன்புட்ஸும் எப்படி ஓவர்லாப் வருது ஆகாமல் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கோ கொடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000 என்டர். எகெயின் இன்ட்டு கொடுத்துட்டு SB ஸ்பேஸ். இப்போ எதில் ஓவர்லாப் ஆகாமல் வருது அப்படிங்கிறத செக் பண்ணோம். 1105ல் செக் பண்ணோம் அப்படின்னா
நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அட்ரஸில் நம்ம கொடுத்த வேல்யூஸ் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் ரிப்பீட்டடாக வரும். பார்த்துட்டிங்கன்னா 1 என்டர் கொடுத்திங்கன்னா 2 3 4 அண்ட் தென் 5 இது எல்லாமே நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் தி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் நீங்கள் எவ்வளோ இன்புட்ஸ் வேணாலும் கொடுத்து ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ.